அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனிதகுலம் அனைத்திற்கும் பொதுவான தூதர் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு நபியும் ஒவ்வொரு தூதரும் தங்களின் சமூகத்திற்கு மட்டுமே தூதராக அனுப்பப்பட்டார்கள். ஆனால் மனித இனம் முழுமைக்கும் நபியாக நான் அனுப்பப்பட்டுள்ளேன் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த செய்தி ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹ் புகாரியில் 335 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வேதமறை குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது, நபியே, தூதரே, நாம் உம்மை மனிதகுலம் முழுமைக்கும் நன்மாராயம் கூறுபவராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராகவுமே அல்லாமல் வேறெவ்வாறும் அனுப்பப்படவில்லை. ஆனால் மனிதர்களில் பெரும்பாலானோர் இதை அறிய மாட்டார்கள். அல் குர்ஆன் சூரத்து சபா வசனம் 28 தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. வேதமறை குர்ஆனுடைய இந்த வசனத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதகுலம் முழுமைக்கும் தூதராக அனுப்பப்பட்டிருக்கும் செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னர் அனுப்பப்பட்டுள்ள தூதர்கள், நபிமார்கள், தூதர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தாருக்கோ அல்லது குறிப்பிட்ட நிலப்பகுதியில் உள்ளவர்களுக்கோ தான் நபியாகவும் ரசூலாகவும் அனுப்பப்பட்டார்கள். இதை குறித்து அல்லாஹ் வேதமறை குர்ஆனிலேயும் தெளிவுபடுத்தியிருக்கிறான். அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்ற மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடம் தன்னுடைய சமூகத்தாரின் தூதராக அனுப்பப்பட்டார்கள். இதை குறித்து குர்ஆன் சொல்ல முற்படுகின்ற போது, மூசாவை நம்முடைய அத்தாட்சிகளுடன் ஃபிரௌனிடமும் அவருடைய சமுதாய தலைவர்களிடமும் திட்டமாக நாம் அனுப்பி வைத்தோம். சூரத்து ஸுஹ்ருஃப் வசனம் 46 இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதராக ஏற்றம் பெற்ற நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களது சமூகத்தாருக்கு மட்டிலும் நபியாக அனுப்பப்பட்டுள்ளார்கள். நிச்சயமாக நாம் நூஹை அவருடைய சமூகத்தாரிடம் அனுப்பினோம். அல் குர்ஆன் சூரத்துல் முஃமினூன் வசனம் 23 இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. சமூது கூட்டத்தாரிடம் அல்லாஹுடைய தூதராக ஸாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். வேதமறை குர்ஆன் தெளிவுபடுத்த முற்படுகின்ற போது, நாம் நிச்சயமாக சமூது கூட்டத்தாரிடம் அவர்களுடைய சகோதரர் ஸாலிஹை அனுப்பி வைத்தோம். நீங்கள் அல்லாஹுவை வணங்குங்கள் என்று போதிக்குமாறு அவரை நாம் அனுப்பினோம் என்று குறிப்பிடுகின்ற இந்த செய்தி சூரத்துன் நம்ல் வசனம் 45 தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. மதியன் என்னும் இடத்திற்கு அல்லாஹுடைய தூதராக ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். இது குறித்து குர்ஆனுடைய வசனம் சொல்ல முற்படுகின்ற போது, சூரத்து ஹூத் வசனம் 84 மதியனிடம், அதாவது மதியன் நகரத்தில் உள்ளவர்களுக்கு அவர்களுடைய சகோதரராகிய ஷுஐபை தூதராக அனுப்பி வைத்தோம் என்று குறிப்பிட்டிருக்கிறான். அதுபோலவே ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்ராயீலின் சந்ததியினருக்கு தூதராக அனுப்பப்பட்டார்கள். அவர், அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்முடைய அடியாரே அன்றி வேறில்லை. அவருக்கு நாம் அருட்கொடையை சொரிந்து
இஸ்ராயேலின் சந்ததியினருக்கு அவரை நல்லுபதேசம் செய்கின்ற வகையிலே நல்லுதாரணமாக ஆக்கினோம். சூரத்து ஸுஹ்ருஃப் வசனம் 59 இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்கள் யாவுமே ஒவ்வொரு தூதர்களும், அல்லாஹ்வால் அனுப்பி வைக்கப்பட்ட ஒவ்வொரு தூதர்களுமே ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கென்றும் குறிப்பிட்ட சமுதாயத்திற்கென்றும் சமூக மக்களுக்கென்றும் அனுப்பப்பட்டவர்களே அன்றி பொதுவாக ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் அனுப்பப்பட்டவர்கள் இல்லை என்கிற செய்தியை தெளிவுபடுத்துகின்ற அதே வேளையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமே ஏனைய சமூகத்தாருக்கும் தூதராக அனுப்பப்பட்டுள்ளார்கள் என்கிற செய்தி அறிந்து கொள்ள முடிகின்றது. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அந்த தூதருடைய மதிப்பையும் மாண்பையும் புரிந்து கொள்கின்ற வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.